வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காதல்னா அது இவரோட படங்களை மாதிரி தான் இருக்கணும், போலீஸ் கதைனா அது இவரோட ஹீரோக்கள் மாதிரி கெத்தாக இருக்கணும்னு நினைக்காத சினிமா ரசிகர்களே கிடையாது. தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஸ்டைலிஷ் இயக்குனரான ஜிவிஎம் அவர்களோட லைஃப் பயோகிராஃபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கௌதம் வாசுதேவ் மேனன் பிறந்ததுன்னு பார்த்தோன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஓட்டப்பாலம். இவர் February 25, 1973 பிறந்திருக்காரு. அவருடைய அப்பா மலையாளி, அம்மா தமிழர். ஆனால் கௌதம் வாசுதேவ் அவர்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நம்ம சென்னை அண்ணா நகரில் தான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவர் படிச்சிருந்தாலுமே அவருக்குள்ளே இருந்த சினிமா ஆர்வம் அவரை விடலை. முக்கியமாக நாயகன் படமும் டெட் போயட் சொசைட்டிங்கிற படமும் தான் அவரை சினிமா பக்கமே இருந்திருக்கு. முதல்ல விளம்பர படங்களில் வேலை செஞ்ச கௌதம் அப்புறமா இயக்குனர் ராஜமேனன் கிட்ட மின்சார கனவு படத்தில் உதவி இயக்குனராக சேர்றாரு. அந்த படத்தில் ஒரு சின்ன சீனில் கூட அவர் நடிச்சிருப்பார். அப்புறமா அவர் பல போராட்டங்களுக்கு பிறகு 2001 மாதவனை வச்சு மின்னலைங்கிற படத்தை இயக்குறாரு. அவர் எடுத்த ஃபர்ஸ்ட் மூவியே மெகா ஹிட் ஆகுது. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் மேடியோட அந்த சாக்லேட் பாய் லுக்னு மின்னலை இன்னைக்கு வரைக்குமே ஒரு எவர்கிரீன் கிளாசிக்காக தான் இருக்குது. காதல் படங்கள் மட்டும் இல்லைங்க, ஆக்ஷன் படங்களையுமே தன்னோட ஸ்டைலில் கொடுத்துருக்காரு. சூர்யாவோட காக்க காக்க, கமல்ஹாசன் அவர்களோட வேட்டையாடு விளையாடு, அஜித்தோட என்னை அறிந்தால், இந்த 3 படங்களும் தமிழ் சினிமாவில் முக்கிய போலீஸ் கதைகள்னே சொல்லலாம். அதே சமயம் வாரணமாயிரம், விண்ணை தாண்டி வருவாயா படங்கள் மூலமாக காதலர்களுக்கு ஒரு புதிய கனவு உலகத்தையே காட்டியிருக்காரு. கௌதம் வாசுதேவ் மேனன் படங்கள்னாலே சில விஷயங்கள் ஸ்பெஷல். ஹீரோவோட வாய்ஸ் ஓவர், அழகான ஆங்கிலம் கலந்த தமிழ் வசனங்கள், ஹீரோயின்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், அப்புறம் அந்த மேஜிக்கலான பாடல்கள். ஜிவிஎம் ஹாரிஸ் ஜெயராஜ், ஜிவிஎம் ஏஆர் ரஹ்மான் காம்போனாலே மியூசிக் லவர்ஸ்க்கு கொண்டாட்டம் தான். டேரக்டராக மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நடிகராகவும் கலக்கிட்டு வராரு கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். சமீபத்தில் வந்த பல படங்களில் அவரோட வில்லன் மற்றும் குணச்சித்திர நடிப்பு ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சில தடைகள் தாமதங்கள் வந்தாலுமே திரைக்கதை தான் ஒரு படத்தோட முதுகெலும்புன்னு நம்புகிற கௌதம் மேனன் அவர்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஒரு படைப்பாளியாக இருக்காரு. அப்படிப்பட்ட ஜிவிஎம் அவர்களுடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு. அவருக்கு ஒரு அழகான விஷயத்தை சொல்லிக்கிட்டு, உங்களுக்கு ஜிவிஎம்மோட மூவியில் எது ஃபேவரட்னு சொல்லி என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.